பார்ப்பனிய சக்திகளால் திட்டமிட்டு திமுகவை உடைச்சி அதிமுக உருவானதாக மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் பயின்ற வர நான் படித்த புத்தகங்கள் இருந்து கேள்விப்பட்டது, திமுகவில் பொருளாளராக இருந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் கணக்குகிறாரு. கணக்கை சரிவர கொடுக்காத காரணத்தினால, கணக்கில் அதை எறும்பு கரையா அது மாதிரி கணக்கு சரியாத காரணத்தினால, டேலியாகாத காரணத்தினால ரெண்டு பேருக்கும் சண்டை உருவாகுது. அந்த சண்டையில தான் அவர் வெளியே வராரு. அவர் தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய விசுவாசிகளை வைத்துக்கொண்டு அவராக சுயம்புவாக, அவர் பார்ப்பனியா மனிதனாக பார்ப்பனராக வாழ்ந்தாரா வரலாங்கலாம் தாண்டி 4-5 சான்றுகள் இருக்கு. அவர் பார்ப்பனராக இருந்திருப்பாரா, பார்ப்பனிய சிந்தனையோடு இருந்திருப்பாரா, பார்ப்பனிய ஆதிக்கத்தோடு இருந்திருப்பாரா அப்படின்னு 4-5 சான்றுகள் சொல்லலாம். சுயம்புவாகத்தான் அதிமுக கட்சி உருவாக்குறாரு. உண்மையிலே பார்ப்பனிய சிந்தனை மேலோங்கி இருந்தா, பிராமணிய சிந்தனை அவருக்கு மேலோங்கி இருந்திருந்தா, அவரு பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்திருப்பாரா? அவர் இருக்கிற வரைக்கும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ள சுதந்திரமாக வந்துட்டு போகக்கூடிய உரிமையை புலிகளுக்கு கொடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பார்ப்பனிய சிந்தனை கொண்டவராக, பிராமணிய சிந்தனை கொண்டவராக, ஆரிய சிந்தனை கொண்டவராக இருந்திருக்க முடியும்? எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி மீது விமர்சனம் உண்டு. ஆனா அந்த ஆட்சி எளிய மனிதர்களுக்கான ஆட்சியா இருந்துச்சு. சென்னையில ஒரு சைக்கிள்ல டபுள்ஸ் போக முடியாத நிலைமை இருந்திருக்கு. ஆனா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் முதல் முறையாக டபுள்ஸ் போங்க. காமராஜர் ஆட்சியுடைய நீட்சியாக ஒருத்தன் நல்ல உடை உடுத்திருப்பான், ஒருத்தன் நல்ல உடை உடுத்திருப்பான். சீருடையை பள்ளிக்கூடத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர். செருப்பை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர். அவரு காமராஜர் மதிய உணவு ஒண்ணுதாரு, அது ஆரோக்கியமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மதியத்துல ஒரு முட்டை புரோதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து உணவாக கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்து எளிய மனிதர்களுடைய ஆட்சியை தான் அவர் நடத்த விரும்பினாரே ஒழிய பார்ப்பனிய ஆட்சி அவர் நடத்த விரும்பல.